இந்த உலகத்தில் அவருக்காய் நிக்கிறது தாங்க பெரிய போராட்டம். அதுல தான் பெரிய போராட்டம். எங்க மாவன் ஜெபத்துக்கு போவானான்றான், எங்க மருமக ஜெபத்துக்கு போவானான்றான், என் பொண்டாட்டி ஜெபத்துக்கு போவானான்றாங்க, எங்களை ஊர்ல ஒரு மாதிரி பாக்குறாங்க. பாருங்க, இதெல்லாம் ஒரு ஒரு தடைகள். எங்க ஜெபத்துக்கு வரும்போது தான் வண்டி பஞ்சர் ஆகி போகுது, இன்னைக்கு வரலாற்று இருந்த உடம்பு சரியில்லாத போச்சு, கர்த்தரை தேடுறதுக்கே தான் இன்னைக்கு தான் ஒரு கிடாய் வெட்டு இருக்குது. இதெல்லாம் ஒரு சின்ன சின்ன தடைகள். ஆனா இந்த தடைகளை எல்லாம் தாண்டி யோசுவாவை போல, இந்த தானியேலை போல நாம் என்ன செய்ய வேண்டும்? இந்த சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோவை போல நாம் ஒரு தீர்மானம் எடுக்க வேண்டும். தீர்மானம் எடுத்து கர்த்தரையே சேவிப்போம். முதலாவது கர்த்தரை தேடுங்கள் அப்படின்னு சொல்றதை இப்படியெல்லாம் பயன்படுத்துறதுக்கு ஆரம்பிச்சுட்டாங்க. சில ஒரு காரியம் துவங்குதுனாக்கா முதலாவது ஜெபம் பண்ண சொல்லுவாங்க. ஜெபம் பண்ணிவிட்டு நம்ம ஜெபம் பண்ணிவிட்டு கடவுள்கிட்ட ஒப்பு கொடுத்துட்டு வந்துட்டோமாக்கா அப்புறம் கர்த்தருக்கு பிரியமில்லாத அத்தனை காரியங்களும் அங்கே நடக்கும். ஒரு ஊழியக்காரர் இப்படியே சொன்னார், பாவத்தில் மூழ்கி இருக்கிற மனுஷர்களை குறித்து விளக்கும் பொழுது இப்படியே சொன்னார், அவங்களுக்கு அது ஒரு பாரமாவே தெரியுறது இல்லையா? அப்படி அசுத்தமான காரியங்களை, ஆபாச காட்சிகளை, ஆபாச பாடல்களை, சீரியல்களை, சினிமாக்களை, நாடகங்களை, அசிங்கமான கெட்ட வார்த்தைகளை, இப்படிப்பட்டதான வீண் வார்த்தைகளை எல்லாம் பேசுகிறது அவங்களுக்கு ஒரு பாரமாவே, ஒரு டிஸ்டர்பன்ஸாவே, உள்ளத்தில் குத்துறதாவே தெரியறதில்லை. ஏன் அப்படி தெரியறதில்லை அப்படின்றது குறித்து ஒரு ஊழியக்காரர் விளக்கும் பொழுது இப்படியே சொன்னார், ஒரு மனுஷன் தண்ணிக்குள்ள மூழ்கி இருக்கும் பொழுது, ஒரு 10 அடி ஆழத்துல தண்ணிக்குள்ள இருக்கிறான்னு வச்சுக்க ஒரு மனுஷன், அவன் தலைக்கு மேல எவ்வளவு தண்ணி இருக்கும்? 10 அடி தண்ணி கீழே இருக்கிறான் அப்படின்னா அவன் தலைக்கு மேல 10 அடி தண்ணி இருக்குது. 10 அடி தண்ணி அவன் தலை மேல பாரமா அவனுக்கு தெரியாதான், பாரமா தெரியாது. ஆனா அதே மனுஷன் தண்ணியிலிருந்து வெளியே வந்த பிற்பாடு ஒரு 10 லிட்டர் தண்ணியை ஒரு ஒரு பிந்திகையில ஒரு குடத்துல நப்பி அவன் தலைமையில வச்சாக்கா பாரமா இருக்குமா? 10 அடி தண்ணி பாரமா இருக்குது அப்படின்னு சொல்லுவான். ஏற்கனவே தண்ணிக்குள்ள 10 அடிக்குள்ள இருக்கும்போது அவன் தலைமையில 10 அடி தண்ணி இருந்துச்சு, பாரமா தெரியல. பாவத்துக்குள்ளே இருக்கிறவனுக்கு அந்த பாவத்துடைய பாரம் தெரியாதான். பாவத்துட்டு வெளியே வந்ததுனால கொஞ்சோண்டு சின்ன கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியத்தை நம்முடைய வாழ்க்கையில் நாம் கேட்கும் பொழுதும் நடக்கும் பொழுதும் நாமும் தவறி செய்விட்டும் பொழுதும் நம்முடைய உள்ளம் உணர்த்தப்படுகிறது. இதுதான் தேவனுடைய நடத்துதல். ஹல்லேலூயா. அப்படி நடத்துறாரு இல்ல? சந்தோஷமா பிரசங்கத்தை கேட்டுட்டு, ஆராதனை கேட்டுட்டு, இந்த வார்த்தையெல்லாம் கேட்டுட்டு சாயங்காலம் போய் சந்தோஷமா உங்களால் தண்ணி அடிக்க முடியுமா? சொல்லுங்க பார்க்கலாம். செய்யலாம். ஆனா என்ன, ஏதோ ஒரு குத்துதல் உண்டாகும், அது நோவா தெரியும், ஒரு உணர்த்துதல் உண்டாகும். அதுதான் கர்த்தர் நடத்துகிற காரியம். ஆமென். முற்றிலும் தேவன் நம்மிடத்தில் நம்மை முழுவதையும் அவர் கேட்கிறார். நம்மிடத்தில் ஏதோ கொஞ்சத்தை கேட்கல, காத்தால கொஞ்ச நேரம் எனக்கு கூட பாப்பா இஷ்டத்துக்கு வாழ்ந்துக்கா, அப்படி கிடையாது. நம்முடைய வாழ்க்கையின் முழுமையும் தேவன் விரும்புகிறார் நம்மிடத்தில். ஹல்லேலூயா. முழு ஆத்மாவோடு, முழு பலத்தோடு. ஆனால் பிசாசின் தந்திரம் பாருங்க, முழுவதும் அவருக்கு கொடுக்க முடியாது. முதலாவது வேணா கொடுக்குறோம். எப்படி? காத்தால ஒரு பாட்டு, சாமி பாட்டு, அப்புறம் சினிமா பாட்டு. காத்தால எழுந்திரிச்சு கொஞ்சம் ஜெபம் பண்ணிக்கிறோம், கொஞ்சம் பைபிள் படிச்சு ஜெபம் பண்ணிட்டு அப்புறம் பொழுதுனிக்கு என் இஷ்டத்துக்கு வாழ்றேன். இதுதான் பிசாசுடைய தந்திரம். தேவனை சார்ந்து ஒரு மனிதன் வாழக்கூடாது. இந்த உலகத்துல முற்றிலும் தேவனையே சார்ந்து வாழக்கூடாது. அதான் பிசாசுடைய தந்திரம். யோவான் எழுதின சுவிசேஷம் 13:27. அந்த துணிக்கையை அவன் வாங்கின பின்பு சாத்தான் அவனுக்குள் புகுந்தான். அப்பொழுது இயேசு அவனை நோக்கி, நீ செய்கிறதை சீக்கிரமாய் செய் என்றார். நன்றாய் கவனிங்க, நல்ல ஒரு சத்தியத்தை கவனிங்க. பிசாசு யூதாசுக்குள் புகுந்தான். நான் இப்படி இதை தியானிக்கும் பொழுது இப்படி நான் எண்ணி பார்த்தேன், எத்தனை பிசாசுகளை ஓட்டி இருக்கிறாரு, எத்தனை பிசாசின் வல்லமையில் அகப்பட்டவர் விடுதலை கொடுத்திருக்கிறாரு. இவருக்கு முன்னால பிசாசு நடுங்கி இருக்குது. பிசாச ஏற்கனவே உலகத்தில் தேவனுடைய வார்த்தைகளை சொல்லி பிசாசை ஜெயித்தவர். பேசாதிரு அப்படின்னு சொல்ல அந்த பிசாசு பேசல. ஊமையும் செவிடுமும் ஆவியை இவனை விட்டு போன்னு சொல்றாரு, அது போர்ச்சு. அந்த அளவுக்கு பிசாசுகள் இந்த இயேசுவுக்கு கீழ்ப்படுகிறது. ஆனால் அப்படிப்பட்ட அந்த இயேசு யூதாசுக்குள் புகுந்த பிசாசை ஏன் துரத்தவில்லை? யூதாசுக்குள்ள பிசாசு புகுந்துட்டான், அவருக்கு நல்லா தெரியுது.
அப்ப இவர் சொல்லி இருக்கலாம், இயேசு நான் சொல்றேன் யூதாசுக்குள்ள பிசாசை நீ வெளியே போ அப்படின்னு சொல்லி அவர் விரட்டி இருக்கலாம். ஏன் விரட்டல? ஏன் பிசாசு விரட்டல? ஸ்மித் விக்கில்ஸ்வர்த் அப்படின்றதான ஒரு ஊழியக்காரர் சொல்றாரு. ஸ்மித் விக்கில்ஸ்வர்த் அப்படின்றதான ஒரு ஊழியக்காரர் சொல்றாரு, ஆண்டவர் தம்முடைய வல்லமையை கொண்டு நமக்கு எல்லா விதங்களிலும் உதவி செய்வாராம். நம்முடைய வல்லமையை கொண்டு நாம் ரட்சிக்கப்படுகிறதுக்கு முதலாம் பாவத்தில் இருக்கும் பொழுது இருந்தே நமக்கு எப்படியாவது ரட்சிக்கப்படுவதற்கு மற்ற எல்லா காரியங்களும் உதவி செய்வாராம். ஆனால் ஆண்டவர் உன்னுடைய சுய சித்தத்தில் தலையிட மாட்டார். அதாவது நீ விரும்பி ஒரு காரியத்தை, ஏன்னா அவருடைய சாயலை நம்மை படைத்ததுனால நான் விரும்பி இது செய்வேன் அப்படின்னு சொல்லி நீ செய்யும் பொழுது உன் சுய சித்தத்தில் அவர் தலையிட மாட்டார். பாருங்க, தலையிடவே வருங்க. யூதாசு விரும்பி சாத்தான தன் வீட்டுக்குள்ள ஏத்துக்கிறான், தன் இருதயத்துக்குள்ள ஏத்துக்கிறான், தன் இருதயத்தில் இடம் கொடுக்கிறான். மிகவும் வேதனையான ஒரு காரியம். பிசாசை துரத்துகிற ஜீவனுள்ள தேவன் பக்கத்துல உட்கார்ந்துட்டு இருக்காரு. அது பக்கத்திலே இருக்கிற ஒரு மனுஷன் இருதயத்தை திறந்து பிசாசுக்கு இடம் கொடுக்கிறான், பிசாசு உள்ள வரவழைச்சுக்கிறான். அன்பு தேவனுடைய பிள்ளைகளை நன்றாய் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நம்முடைய விருப்பம் பிசாசை ஏற்றுக்கொள்ளும்படியா இருந்தது என்று சொன்னால் பிசாசு நம் உள்ளத்தில் வர முடியும். ஆனால் நாம் பிசாசை எதிர்த்து நின்று இயேசுவே என் உள்ளத்தில் வாழும் என்று சொன்னால் இயேசு வருவார். ஹல்லேலூயா. அதனால்தான் இயேசு உங்களையும் என்னையும் படைத்தவர், ஆனா வாசப்படியில் நின்று கதவை தட்டுகிறேன்னு சொல்றாரு. ஒரு ஊழியக்காரர் இப்படியே சொன்னார், எட்டி உதைச்சிட்டு அவர் உள்ள வர முடியும் அவரால், அவர் வல்லமை உடையவர், ஆனா வரதில்லை, யாரையும் அவர் கம்பல் பண்றதில்லை. அவர் என்ன சொல்றாரு? அதுவும் ஒரு ஊழியக்காரர் இப்படியே சொல்லுகிறார், ஏன் இந்த இயேசுவை எனக்கு பிடிக்கிறது என்று சொன்னால், இந்த இயேசுவை ஏன் நான் வணங்குகிறேன், இயேசுவை நான் ஆராதிக்கிறேன், இயேசுவை நான் நம்புகிறேன், இயேசுவை ஏன் நான் நேசிக்கிறேன் என்று சொன்னால், இந்த இயேசு மனிதர்களை மதிக்கிறவர். அல்லேலூயா. மனிதர்களாக இருக்கிற நம்மை மரியாதையோடு நடத்துகிறார். அப்படி சொன்னார் அவர், மரியாதையோடு நடத்துகிறார். நம்மளை கண்டபடி எதை பண்ணு அதை பண்ணு அப்படி பண்ணு இப்படி பண்ணு கீழே உருளு மொட்டை அடிப்போம் பாத யாத்திரா ஆத்திரி புத்திரின்னு சொல்லி நம்மளை போட்டு வேதனைப்படுத்துகிறவர் அல்ல. உங்களையும் என்னையும் அவர் கனமாய் பார்க்கிறார். ஹல்லேலூயா. கனமாய் எண்ணுகிறார், மரியாதை கொடுக்கிறார், நமக்கு அன்போடு தான் அழைக்கிறாரே தவிர எந்த ஒரு பயங்காட்டியில அழைக்கிறதே கிடையாது. இன்னைக்கு பாருங்க, சில இந்த உலகத்தில் சில சொல்லுவாங்க, சாமி அப்படி அடிச்சிடும் இப்படி அடிச்சிடும் சொல்லி பயமுறுத்துவாங்க. ஆகவே தான் அந்த இயேசு பயங்காட்டி என்கிட்ட வரலன்னு உன்னை கொண்டு போடுவேன், இதை செய்யலன்னு இதை அப்படி பண்ணி போடுவேன். நோ, அவர் அன்பாய் அழைக்கிறார். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். எதையுமே செய்ய சொல்லி அவர் சொல்லவே இல்லைங்க. இதான் அந்த ஏசப்பா கிட்ட பிடிச்ச எனக்கு காரியம். எதையுமே அவர் செய்ய சொல்லல, என்ன நம்பனா போதும். ஹல்லேலூயா. இப்படிப்பட்ட ஒரு தெய்வத்தை என்ன பார்த்திருக்கிறீங்களா? என்னை நம்பனா போதும், அவ்வளவுதான். நான் செஞ்ச காரியங்களை நீ விசுவாசித்து நம்பனா போதும், எதையுமே எனக்காக செய்ய வேண்டாம். அற்புதமான தேவன். அவரை முழுவதும் நாம் நேசிக்க கடமைப்பட்டு இருக்கிறோம். முழுவதும் அவருக்கே. 1 தெசலோனிக்கேயர் 5:23. சமாதானத்தின் தேவன் தாமே உங்களை முற்றிலும் பரிசுத்தமாக்குவாராக. உங்கள் ஆவி ஆத்தும சரீரம் முழுவதும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும்போது குற்றமற்றதாய் இருக்கும்படி காக்கப்படுவதாக. ஆவி ஆத்துமா சரீரம், எல்லாம் சொல்லுங்க, ஆவி ஆத்துமா சரீரம் முழுவதையும் கூட குற்றமற்றதாய் காக்க என் தேவன் வல்லவர். நீங்க விரும்பினாக்கா, நீங்களும் நான் விரும்பினா, எத்தனையோ பேருக்குள் இருந்த பிசாசை துரத்தவர். யூதாசுக்குள் இருக்கிற பிசாசை துரத்தி இருக்க முடியும், ஆனால் அவன் சுயசத்தத்தில் தேவன் தலையிடவில்லை. இன்று மனிதனாய் இருக்கிற நம் ஒவ்வொருவருக்கும் அப்படித்தான். நம்முடைய சுயசத்தத்தில் அவர் தலையிடுகிறதில்லை. நாம் விரும்பினால் அவரிடத்தில் விடுதலையை பெற்றுக்கொள்ளலாம், சுகத்தை பெற்றுக்கொள்ளலாம், சமாதானத்தை பெற்றுக்கொள்ளலாம். பாருங்க, இன்னைக்கு உலகத்தில் எத்தனையோ பேர் வியாதியிலையும் பிசாசின் பிடியிலையும் குடிப்பழக்கத்திலையும் பாவ பழக்கத்திலையும் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. இயேசுவால விடுதலையாக்க முடியலையா? விடுதலையாக்க முடியாதா? முடியுமா? முடியாதா? சுகம் தர முடியுமா? முடியாதா?
வாழ்க்கையில உங்களை தூக்கி விட முடியுமா முடியாதா? முடியுமா முடியாதா? ஏன் நடக்கவில்லை? ஏன் நடக்கிறதில்ல? ஏன் என்று சொன்னால் அவருடைய சுய சித்தத்தில் தலையிடுறதே இல்லைங்க. விரும்பி அவரிடத்தில் வருகிறவர்களுக்கு அவர் நன்மை செய்கிறவராக இருக்கிறார். நல்ல தீர்மானங்கள் எடுக்க வேண்டியது நம்முடைய கடமை, உதவி செய்வது தேவனுடைய வேலை. வாசிக்கலாம் நீதிமொழியில் 21:31. குதிரை யுத்த நாளுக்கு ஆயத்தமாக்கப்படும், ஜெயமோ கர்த்தரால் வரும். எல்லாம் சொன்ன ஜெயமோ கர்த்தரால் வரும். இப்ப நன்றாய் புரிந்து கொள்ளுங்கள், நாம் ஒரு நல்ல தீர்மானங்களை எடுக்க வேண்டியது நம்மேல் நமக்கு தேவன் கொடுத்திருக்கிறதான உரிமை. எல்லாம் சொல்லுங்க உரிமை. உங்களுக்கு எனக்கு உரிமை இருக்குதுங்க, ஒரு உரிமை இருக்குது, ஒரு தீர்மானத்தை எடுக்கலாம். 2 கொரிந்தியர் 2:14. கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதும் எங்களை வெற்றி சிறக்க பண்ணி எல்லா இடங்களிலேயும் எங்களை கொண்டு அவரை அறிகிற அறிவின் வாசனையை வெளிப்படுத்துகிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். கிறிஸ்து இயேசுக்குள் வெற்றி கொடுக்க அவர் ஆயத்தமாய் இருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையின் எல்லா பகுதிகளிலும், நம்முடைய வாழ்க்கையின் இருதயத்திலும் அவருக்கு முழுவதும் இடம் கொடுக்க நாம் ஆயத்தமா? ஒரு தீர்மானம் நம்முடையதாக இருக்க வேண்டும். அன்பும் முடிவில்லாத இரக்கமும், அவருடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை என்று சொல்லுகிற இந்த நல்ல தேவனை விசுவாசிக்க, அவரை நம்ப, முழு ஆத்மாவோடும் முழு மனதோடும் ஆவி ஆத்மா சரீரம் முழுவதோடும் அவருக்கு ஒப்பு கொடுத்து அவரை நேசிக்க நாம் ஒரு தீர்மானம் எடுக்க வேண்டும். அப்படி தீர்மானம் எடுக்கும் பொழுது அந்த நல்ல தீர்மானத்துக்கு பின்னாடி அவர் நமக்கு சப்போர்ட் பண்ணுகிறவராக இருக்கிறார். ஒரு தீர்மானம் எடுக்காத வரையிலும் மனிதனுடைய வாழ்க்கையில கர்த்தர் சர்வ வல்லவராக இருந்தோம் அவங்களுக்கு நன்மை செய்ய முடியறது இல்லைங்க. சில நேரத்துல அற்புதமாய் சில காரியங்களை செய்யறாரு, ஆனால் பெரும்பாலும் ஒரு மனிதனுடைய தீர்மானத்திற்காய் தேவன் காத்திருக்கிறார். ஒரு சுயமாய் அவன் தீர்மானம் எடுத்து அவரிடத்தில் வர வேண்டும். ஆகவே தான் இந்த யாரையும் கட்டாயப்படுத்தி அவர்களுக்கு பணம் கொடுத்து அவர்களுக்கு ஏதாவது அவர்களை வற்புறுத்தி இந்த ஒரு இயேசுவை நம்ப வைக்க முடியாது. இது நாம் பார்த்து அறிந்து விசுவாசித்து தீர்மானம் எடுத்து பின்பற்றுகிற ஒரு சத்திய மார்க்கம். அல்லேலூயா. பாருங்க யோசுவா 24:15. கர்த்தரை சேவிப்பது உங்கள் பார்வைக்கு ஆகாததாய் கண்டால் பின்ன யாரை சேவிப்பீர்கள் என்று இன்று தெரிந்து கொள்ளுங்கள். நதிக்கு அப்புறத்தில் உங்கள் பிதாக்கள் சேவித்த தேவர்களை சேவிப்பீர்களோ, நீங்கள் வாசம் பண்ணுகிற தேசத்து குடிகளாகிய எமோரியரின் தேவர்களை சேவிப்பீர்களோ, நானும் என் வீட்டாரமோ என்றால் கர்த்தரையே சேவிப்போம் என்றான். இது இந்த யோசுவா ஒரு தீர்மானம். என்ன தீர்மானம்? நானும் நானும் என் வீட்டாரும் கர்த்தரையே சேவிப்போம். இப்படி ஒரு தீர்மானத்தை நாம் எடுக்கும் பொழுது, சுயமாய் தீர்மானத்தை எடுக்கும் பொழுது கர்த்தர் தம்முடைய ஆவியை கொண்டு அந்த தீர்மானத்தை நாம் கடைபிடிப்பதற்கு, அந்த தீர்மானத்தில் வாழ்வதற்கு அவர் சப்போர்ட் பண்ணுகிறார். அதனால்தான் திருமணம் ஆகும் பொழுது கணவன் மனைவி நிற்கும் பொழுது கேட்பாங்க, நீ சொந்த விருப்பத்துல யாருடைய வற்புறுத்தலும் இல்லாத சுயமா சிந்திச்சு அவரை பார்த்து, அவர் கலர்லாம் பார்த்து, அப்படிதான் கேட்கிறேன், கலர்லாம் பார்த்து, அவர் படிப்பெல்லாம் பார்த்து, அவருடைய சம்பளத்தெல்லாம் பார்த்து சுயமா தீர்மானம் எடுத்து, சுய புத்தினால நீ தீர்மானம் எடுத்து இந்த திருமணத்துக்கு நிக்கிறியா அப்படின்னு கேட்பாங்க. அப்படிதானே? கல்யாணம் ஆனவங்கலாம் கம்முன்னு இருக்கிறாங்க. உங்களுக்குலாம் அப்படி கேட்கலையா? உங்களெல்லாம் அப்படி கேட்கலையா? வந்ததுமே கை பிடிச்சி தாளிக்கிட்டு வச்சிட்டாங்களோ? கேட்டாங்களா? கேட்கலையா? ஆமா, மறந்துடக்கூடாதுல்ல. சுயமா நிக்கிறியா? நீ சுயமா கணவனா மனைவியை ஏற்றுக்கொள்றதுக்கு சுயமா நிக்கிறியா? அப்ப சுயமா நிற்கிறியான்னு கேட்கும் பொழுது அந்த அவங்க சுய தீர்மானத்துக்கு பின்னாடி எல்லா நம்ம இருக்கிற ஜனங்கள் அனைவரும், தேவ பிள்ளைகள் அனைவரும் அவர்களுக்கு சப்போர்ட் பண்ணி அவர்களுக்காக ஜெபிக்கிறோம். அவருடைய சுய சித்தத்தில் அவர்கள் எடுத்த தீர்மானத்திற்கு நாம உறுதுணையாய் நிற்கிறோம். இப்படித்தான் தேவனிடத்திலும் கூட. இப்ப இந்த யோசுவா தீர்மானம் எடுக்கிறான், தேவன் அவனுக்கு உதவி செய்கிறார். தானியேல் 1:8-9.
தானியேல் ராஜாவின் போஜனத்தினாலும் அவர் பானம் பண்ணும் திராட்சை ரசத்தினாலும் தன்னை தீட்டுப்படுத்தலாகாதென்று தன் இருதயத்தில் தீர்மானம் பண்ணிக்கொண்டு தன்னை தீட்டுப்படுத்தாதபடி பிரதானிகளின் தலைவரிடத்தில் வேண்டிக் கொண்டான். தேவன் தானியேலுக்கு பிரதானிகளின் தலைவரிடத்தில் தயவும் இரக்கமும் கிடைக்கும்படி செய்தார். எல்லாம் சொல்லுங்க, தீர்மானம் பண்ணினான். நன்றாய் புரிந்து கொள்ளுங்க, அன்புள்ள இயேசு, இரக்கமுள்ள இயேசு, நம்மை நித்தியமாய் நேசிக்கிற இந்த இயேசு நம்மிடத்தில் ஒரு காரியத்தை எதிர்பார்க்கிறார். என்ன காரியம்? நாம் ஒரு தீர்மானம். அவரை நேசிப்பதில், அவருக்காய் நிற்பதில், நம்முடைய வாழ்க்கையில் அவருக்கு முதலாவது ஸ்தானத்தை கொடுப்பதில் ஒரு தீர்மானத்தோடு இருக்க வேண்டும். காற்று அடிக்கிறது மாதிரி அலையக்கூடாது. அதனால்தான் கடந்த நாட்களே சொன்னேன், சமயம் கிடைத்தால் ஜெபம், சமயம் கிடைத்தால் ஆராதனை, சமயம் கிடைத்தால் கர்த்தருடைய பாதம் என்று அல்ல, சமயத்தை உண்டாக்கி கொண்டு வருவதற்கே தேவன் விரும்புகிறார். ஹல்லேலூயா. அவர் சமயத்தை கொடுத்தவர், நாட்களை படைத்தவர், நேரங்களை படைத்தவர். இவன் தீர்மானத்தோடு தீர்மானம் பண்றான், தீட்டுப்படக்கூடாது, நான் இப்படிதான் வாழணும் அப்படின்னு தீர்மானம் பண்றான். இன்னைக்கு அப்படிப்பட்ட தீர்மானங்கள் இயேசுவை பின்பற்றுகிற அவருடைய அன்பினால் இழுக்கப்பட்ட நம் ஒவ்வொருவருக்கும் இருக்க வேண்டும். தீர்மானத்தோடு இருக்க வேண்டும். இல்லை, நான் இப்படி ஞாயிற்றுக்கிழமையா நான் ஆராதனைக்கு போய் அவர் தீர்மானம் எடுக்கும்போது அவர் உதவி செய்கிறார். ஹல்லேலூயா. ஆனா தீர்மானம் எடுக்காத கருத்து சில பேர்லாம் பாருங்க, இன்னைக்கு பிராக்டிக்கலா உலகத்தில் நடக்கிறதெல்லாம் சொல்லிட்டு இருக்கிறேன். ஆண்டவன் எப்படி விடுறானோ அப்படி நடக்கட்டும். எப்படி ஆண்டவன்? இவங்களுக்குன்னு ஒரு தீர்மானம் இல்லை. நான் இப்படிதான் வாழ்வேன், நான் ஜெயிப்பேன், நான் சுகம் அடைவேன், கர்த்தரிடத்தில் ஜெபித்து வேண்டி என் வாழ்க்கையில் நன்மைகளை பெற்றுக்கொள்வேன், கர்த்தர் எனக்கு தருவார், அவருடைய வார்த்தையை நம்புவேன், அவரை விசுவாசிப்பேன் அப்படின்னு ஒரு தீர்மானம் அல்ல. எனக்கு ஒரு நல்ல படிப்பு உண்டாகும், எனக்கு ஒரு நல்ல ஆசீர்வாதம் உண்டாகும், எனக்கு ஒரு நல்ல வேலை கிடைக்கும், என் வாழ்க்கையில் முன்னேறி வருவேன், என் தேவைகள் சந்திக்கப்படும், என் கடன் பிரச்சனை மாற்றப்படும், நான் கர்த்தரை முழு மனதோடு நேசிப்பேன், அவருக்காகவே வாழ்வேன், எது வந்தாலும் அவருக்காக நிற்பேன் அப்படின்ற தீர்மானம் இல்லை. அப்படி தீர்மானம் எடுக்கிறது இல்லை. என்ன சொல்லுவாங்க அப்படின்னாக்கா, அவன் தலையெழுத்துங்க மாற்ற முடியுமா? அப்ப தலையெழுத்து மாற்ற முடியாதுன்னு கம்மி அங்கே கிடக்க வேண்டியதானே. அப்புறம் தலையெழுத்து மாத்தாத ஆளுகிட்ட என்னத்துக்கு வர்றது? இப்போ வந்தால் தலையெழுத்தை மாற்றுவார். தலையெழுத்து இல்ல, தலையில எழுதுறதே அவர் தானே, அவரு நான் மாத்துறது வேற. இயேசு இன்றைக்கும் உயிரோடு இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ப தீர்மானம் பாருங்க, தானியேல் எடுக்கிறான். நான் தீட்டுப்பட மாட்டேன், நான் தீட்டுப்பட மாட்டேன். ஒரு தீர்மானம், கர்த்தருக்காக நிற்பேன். ஒரு தீர்மானம், அந்த தீர்மானத்துக்கு பின்னாடி கர்த்தர் உதவி செய்கிறார். அவன் தீர்மானம் எடுத்து உடனே அடுத்த வசனம் சொல்லுது, 9வது வசனம், அவனுடைய கண்களில் தயவு கிடைக்க பண்ணினார். தீர்மானம் எடுக்காதே நம்ம சில நேரத்துல கர்த்தருடைய அந்த நன்மைகளை சில நேரங்கள் பார்க்க முடியாது. ஆக ஒரு தீர்மானத்தோடு கர்த்தரை நாம் நேசிக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில் நன்மைகளை நாம் காண முடியும் என்பதை இந்த இடத்திலே நாம் பார்க்கிறோம். தானியேல் 3:16, 17, 18. சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்பவர்கள் ராஜாவை நோக்கி, நேபுகாத்நேச்சாரே, இந்த காரியத்தை குறித்து உமக்கு உத்தரவு சொல்ல எங்களுக்கு அவசியம் இல்லை. நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராய் இருக்கிறார். அவர் எரிகிற அக்கினி சூளைக்கும் ராஜாவாகிய உம்முடைய கைக்கும் நீங்களாக்கி விடுவிப்பார். விடுவிக்காமல் போனாலும் நாங்கள் உம்முடைய தேவர்களுக்கு ஆராதனை செய்வதும் இல்லை, நீர் நிறுத்தின பொற்சிலையை பணிந்து கொள்வதும் இல்லை என்கிறது ராஜாவாகிய உமக்கு தெரிந்திருக்க கடவுது என்றார்கள். என்ன சொல்றாங்க? இந்த சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்பவர்கள் ஒரு தீர்மானம் எடுக்கிறார்கள். என்ன தீர்மானம்? நாம் ஜீவனுள்ள தேவனை மாத்திரம் நாங்கள் ஆராதிப்போம், நீங்க சொல்ற மாதிரி நாங்கள் மற்ற காரியங்களுக்கு நாங்கள் பணிய மாட்டோம் என்று சொல்லி அவர்கள் தீர்மானம் எடுக்கிறார்கள். அவர்கள் எடுத்த அந்த தீர்மானத்திற்கு கர்த்தர் அவர்களுக்கு உதவி செய்தார். அல்லேலூயா. உதவி செய்தாரா? உதவி செய்தாரா? கண்டிப்பா செய்தார். இன்றைக்கும் நமக்கு செய்வாருங்க.
நீங்க தீர்மானம் எடுத்து பாருங்க. அவருக்காக நிக்கிறதுக்கு தீர்மானம் எடுத்து பாருங்க. இந்த உலகத்தில் அவருக்காக நிக்கிறது தாங்க பெரிய போராட்டம். அதுல தான் பெரிய போராட்டம். எங்க மாவன் ஜெபத்துக்கு போவானான்றான், எங்க மருமக ஜெபத்துக்கு போவானான்றான், என் பொண்டாட்டி ஜெபத்துக்கு போவானான்றாங்க, எங்களை ஊர்ல ஒரு மாதிரி பாக்குறாங்க. பாருங்க, இதெல்லாம் ஒரு ஒரு தடைகள். எங்க ஜெபத்துக்கு வரும்போது தான் வண்டி பஞ்சர் ஆகி போகுது, இன்னைக்கு வரலாற்று இருந்த உடம்பு சரியில்லாத போச்சு, கர்த்தரை தேடுறதுக்கே தான் இன்னைக்கு தான் ஒரு கிடாய் வெட்டு இருக்குது. இதெல்லாம் ஒரு சின்ன சின்ன தடைகள். ஆனா இந்த தடைகளை எல்லாம் தாண்டி யோசுவாவை போல, இந்த தானியேலை போல நாம் என்ன செய்ய வேண்டும்? இந்த சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோவை போல நாம் ஒரு தீர்மானம் எடுக்க வேண்டும். தீர்மானம் எடுத்து கர்த்தரையே சேவிப்போம், கர்த்தரை நம்புவேன், கர்த்தரை பின்பற்று என்று தீர்மானம் எடுக்கும் பொழுது ராஜா கிட்டே இவங்க எழுத்து நிற்கிறாங்க, ராஜ சட்டத்தையே எழுத்து நிற்கிறாங்க. இவங்க பாவம் வேற எந்த ஒரு துணிகரமா எழுத்து நிக்கல. இவங்களை கர்த்தரை ஆராதிப்பதை எப்படியாவது கர்த்தரை நேசிப்பதை தடை பண்ண வேண்டும் என்பதற்காகத்தான் நமக்கு இந்த உலகத்துல வர அத்தனை போராட்டம் பாருங்க. பிசாசு இயேசுகிட்டே வந்து என்ன போராட்டத்தை கொண்டு வரான் தெரியுமா? என்ன சோதனை கொண்டு வரான் தெரியுமா? அவனுக்கு சொத்து சுகம் பணம் கொடுக்கறது பெரிய விஷயமே இல்லை. ஆனா என்ன கடவுளை நீ ஆராதிக்க கூடாதப்பா, கடவுளை நீ ஆராதிக்க கூடாது, என்ன ஆராதனை பண்ணு, என்ன பணிச்சிக்கா, உனக்கு சொத்து எல்லாம் தரேன், உலகத்துல போய் நன்மைகள் எல்லாம் தரேன். அப்ப ஏசப்பா தர மாட்டாரா? அப்ப ஏசப்பா ஆராதிச்சாக்கா ஆண்டவர் இந்த உலகத்தின் நன்மைகளை தரமாட்டாரா? இல்லைங்க, ஏசப்பா ஆராய்ச்சாலும் ஒண்ணும் கிடைக்காது. என்ன ஆராய்ச்சாதான் உனக்கு பணம் சொத்து சுகம் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி பிசாசு போதிக்கிறான். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, கர்த்தருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும். அவரும் ஆசீர்வாதத்தையும் தரவர் தாங்க. பிசாசு சொல்றான், இல்ல இல்ல இப்படியெல்லாம் என்ன ஆராய்ச்சா உனக்கு இதெல்லாம் தரேன் நானு. அப்ப அவருடைய டார்கெட்டை நன்றாய் புரிந்து கொள்ளுங்க. மனிதனுடைய வாழ்க்கையிலும் சரி, உங்களுடைய வாழ்க்கையில், என்னுடைய வாழ்க்கையிலும் சரி, நாம் தேவனை ஆராதிக்க கூடாது. தேவனுக்கு நம்முடைய வாழ்க்கையில் முதலிடம் இருக்கக்கூடாது. வேணும்னா கொஞ்சம் கும்பிட்டுக்கா, கத்த நினைச்சு ஒரு சின்ன ஜெபம் பண்ணிக்கா, அவர் பொழுது நீ ஆடு, உன் ஆட்டத்தை உன் இஷ்டப்படி வாழு. பிசாசுடைய மிகப்பெரிய ட்ரிக்கு, ரொம்ப சிம்பிளான ட்ரிக்கு தான். ஆனா மனுஷன் அதுல மிக ஈஸியா விழுந்துடுறான். சத்தியத்தை நான் அறிந்தவர்களாக இருக்கிற நாம், இதை கேட்டுக்கொண்டிருக்கிற நாம், பிசாசின் தந்திரத்தை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். என்னங்க, ஒரு கும்பிடு தானே பாருங்க, ஒரு கும்பிடு தானே கும்பிட்டுக்கா பாப்போம். மற்ற நாள்லாம் நீ வந்து உங்க தெய்வத்தை ஆராதி. இப்ப அந்த கிண்ணறம் பாட்டியெல்லாம் அடிக்கும் போது நீ கும்பிட்டுக்கா, அவள் தத்தின்னு போச்சு. எவ்வளவு சிம்பிளா கர்த்தரை ஆராதிக்காதபடிக்கு தடை பண்ணுகிறான்னு பாருங்க. அவர்கள் தீர்மானம் எடுக்கிறார்கள். அக்கினி சோலையில் கர்த்தருக்காய் நின்ற நன்கு தேவனுடைய பிள்ளைகளை நான் சொல்றேன், கர்த்தருக்காய் நின்று அவர்களோடு இயேசு இருந்தார். ஹல்லேலூயா. கர்த்தருக்காக அவங்க நிக்கிறாங்க. ஆனா அவங்களுக்கு கிடைச்ச பலன் என்ன தெரியுமா? அக்கினி சோலை. இன்னைக்கும் கர்த்தருக்காக நீங்க நிக்கிறீங்களா? சில நேரத்துல இயேசுக்காக நிக்கிறீங்களா? உலகம் உங்களை பாராட்டாதுங்க. நான் இயேசுக்காக நின்ன பொழுது என்னுடைய சொந்த பந்தம், என் உறவுகள், என்னோடு கூட இருந்துதான் என் நண்பர்கள் எல்லாத்தையும் இழக்க வேண்டியதா இருந்துச்சு. பாராட்டம் நினைச்சிடாதீங்க. ஒரு நேரத்துல இன்னைக்கு தான் நீங்க புதுசா ஒரு வேலை இந்த செய்தியை கேட்டுக்கிட்டு இருப்பீங்க அப்படின்னு சொன்னாக்கா, நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்க இயேசுக்காக நிச்சீங்க அப்படின்னாக்கா உங்களை எல்லாரும் பாராட்டுவாங்க. ஓஹோ பரவாயில்லையா, குடிப்பழத்திலிருந்து விடுதலை ஆயிட்டியா, பாவத்திலிருந்து விடுதலை ஆயிட்டியா, ஒரு நல்ல இடத்துக்கு போயிட்டு போன யாரும் உற்சாகப்படுத்த மாட்டாங்க. ஏறி இழுத்து திருப்பி, ஏன் பரிசுத்தமான, ஏன் சாராயம் பிடிக்காத இருக்கிற, ஏன் சினிமா பார்க்காத இருக்கிற அப்படின்னு சொல்லி இழுத்து திருப்பி அந்த பாவத்தில் வெல்றதுக்கு தான், விழு வைக்கிறதுக்கு தான் உலகம் இருக்குமே தவிர உன்னை பாராட்டாது. ஆனால் உனக்கு பாதுகாப்பு கொடுத்து, உன்னை பாராட்டி, உன்னை போஷித்து, உனக்கு ஆதரவு கொடுத்து நடத்துகிற ஒரு தேவன் உண்டு, தேவ பிள்ளைகள் உண்டு, தேவ சபை உண்டு. ஹல்லேலூயா. சோர்ந்து போகாதிருங்கள், தைரியமாய் கர்த்தருக்காய் நில்லுங்கள். ஒருத்தர் வரா பாருங்க இயேசு கிட்ட, லூக்கா 18வது அதிகாரம் 22, 23. இயேசு அதை கேட்டு, இன்னும் உன்னிடத்தில் ஒரு குறைவு உண்டு, உனக்கு உண்டானவைகளை எல்லாம் விற்று தரித்திரருக்கு கொடு, அப்பொழுது பரலோகத்திலே உனக்கு பொக்கிஷம் உண்டாயிருக்கும், பின்பு என்னை பின்பற்றி வா என்றார். இயேசுவினிடத்தில் ஒரு மனுஷன் வருகிறான். அவன் பணக்காரனா இருந்தது பாவம் இல்லைங்க, பணத்தின் மேல் நம்பிக்கை வைக்கிறது தான் பாவம் சொல்லி தேவன் சொல்லுகிறான். ஏன்னா பணத்தை அவரே கொடுத்துட்டு நம்மளுக்கு ஐஸ்வர்யத்தையும் ஆஸ்தியும் பொண்ணையும் பொருளையும் கொடுத்துட்டு அதெல்லாம் அனுபவிக்க வேண்டாம்னு அவர் சொல்றதில்ல. அவர் என்ன சொல்லுகிறார்? நம்பிக்கை இயேசுவின் மீது, நன்மைகள் நாம் அனுபவிப்பதற்கு. நம்முடைய நன்மைகள் மீது நம்பிக்கை வைக்க கூடாது. நன்மைகள் மீது நம்பிக்கை வைக்கும்படியா
நாம் போகக்கூடாது. இயேசுவை நம்பும் பொழுது அவர் நன்மைகளை கொடுக்கிறார். இவன் வருகிறான், இவனுடைய நம்பிக்கை எது மேல் இருக்குது? பணத்தின் மேல் இருக்குது. இப்ப பணக்காரன் இருந்ததுனால அவன் என்ன பண்றான்? பணத்தின் மேலேயே நம்பிக்கையா இருக்கிறான். அவர் சொல்றாரு, உன் நம்பிக்கை எல்லாம் உன்னுடைய பொக்கிஷம் எங்கே இருக்கிறதோ உன்னுடைய இறுதியும் அங்கத்தான் இருக்குதுன்னு சொல்றாரு. பொக்கிஷம் எல்லாம் அவனுக்கு எதுவா இருக்குது? பணமே தான் எனக்கு குரு. இன்னைக்கு பாருங்க, சில பேர் பணம் திட்ட போதுங்க, இரவு பகல பணம் சம்பாதிக்கணும்னு அலையிறாங்க. தெய்வத்தை தேடுகிறதுக்கு நேரம் இல்லை. நீங்க போங்க, இன்னைக்கு போய் சில பேர் உலகத்துல கேட்டு பாருங்க, ஏங்க இன்னைக்கு கோயிலுக்கு போனீங்களா, இன்னைக்கு ஜெபத்துக்கு போனீங்களா, கர்த்தரை தேடுனீங்களான்னு சொல்லுங்க. அடுத்து வர முதல் பதில் நான் சொல்றேன். முதல் பதில் நான் கேட்டு சலிச்சு போயிருக்கிற பதில், நேரம் இல்லைங்க. என்ன இல்ல? என்னதுல நேரம் இல்லை. ஏன் நேரம் இல்லைன்னாக்கா, அப்ப அந்த நேரத்தை என்னத்துக்கு செலவு பண்றீங்க? அந்த நேரத்தை எதுக்கு செலவு பண்றீங்கன்னு கேட்டுங்க. அடுத்து இந்த உலகத்தில் வாழ்வதற்கு, சம்பாதிப்பதற்கு, பணம் சம்பாதிப்பதற்கு அந்த நேரத்தை நான் செலவு பண்ணி கொண்டிருக்கிறேன். கர்த்தரை தேடுவதற்கு நேரம் இல்லை. இதுதான் மனிதனுடைய பதிலாக இருக்கிறது. நண்பு தேவனுடைய பிள்ளைகளே, 365 நாளை கொடுத்து, 31 நாட்கள் ஒரு மாதத்துக்கு கொடுத்து, வாரத்துக்கு 7 நாட்களை கொடுத்து, ஒரு நாளைக்கு 24 மணி நேரத்தை கொடுத்து, இந்த எல்லா நாட்களிலும் எல்லா நிமிஷத்திலும் உயிரோடு ஜீவன் கொடுத்து வாழ வைக்கிற அந்த தேவனை தேடுவதற்கு, அவரை மகிமைப்படுத்துவதற்கு, அவரை சபையோடு கூடி ஆராதிப்பதற்கு நேரம் இல்லை என்று சொன்னால், அதையும் அவர் கேட்டுக்கொண்டு பொறுமையா இருப்பார் என்று சொன்னால், இதைவிட ஒரு நல்ல தெய்வத்தை நாம் எங்கு பார்க்க முடியும்? அவன், ஆண்டவரே இதெல்லாம் கிடக்கட்டும், உங்களை நான் நம்புறப்பா, அதெல்லாம் பின்னாடி அப்படின்னு சொல்லியிருந்தா அவங்க சொத்தை வைக்கவே சொல்லியிருக்க மாட்டார் ஆண்டவர். அவனுக்கு எனக்கு இது இருந்தா சொத்து மேல அவனுடைய நம்பிக்கை இருந்தனால தான் அவர் வீன்னு சொல்லி பார்க்கலாம்னு அவன் டெஸ்ட் பண்றாரு. இன்னைக்கு உங்களுக்கு பணமோ காசோ பொருளோ உயர்வோ ஆஸ்தியோ ஐஸ்வர்யம் இருக்கிறதுக்கு அர்த்த தவுன்னு சொல்லல. எவைகளின் மீதும் நம்பிக்கை வைக்க கூடாது. அவைகள் எல்லாம் இந்த உலகத்தில் அவருடைய நாமத்தின் மகிமைக்காக பயன்படுத்தும், நம்முடைய நன்மைக்காக பயன்படுத்தி வைத்துக் கொண்டு நம்முடைய முழு ஆத்மாவோடும் முழு பலத்தோடும் அவரில் அன்பு கூறுவர்களாக நாம் இருக்க வேண்டும். அல்லேலூயா. அதோடு கூட இன்னும் ஒரு படி மேல போய் சொல்றாரு. மத்தேயு 19:29. அதற்கு இயேசு, நீ பூரண சற்குணனா இருக்க விரும்பினால் போய் உனக்கு உண்டானவைகளை விற்று தரித்திரருக்கு கொடு, அப்பொழுது பரலோகத்தில் உனக்கு பொக்கிஷம் உண்டாயிருக்கும், பின்பு என்னை பின்பற்றி வா என்றார். பின்பு என்னை பின்பற்றி வா. உன்னுடைய நம்பிக்கையை என் மேல் வைக்கும் பொழுது மாத்திரமே உனக்கு சமாதானம் உண்டாயிருக்க முடியும், சந்தோஷம் உண்டாயிருக்க முடியும். அதோடு கூட இயேசு சொல்லுகிறார், என் நாமத்தின் நிமித்தம் வீட்டையாவது, சகோதரரையாவது, சகோதரிகளையாவது, தகப்பனையாவது, தாயையாவது, மனைவியையாவது, பிள்ளைகளையாவது, நிலங்களையாவது விட்டவன் எவனோ அவன் 100 தரையாய் அடைந்து நித்திய ஜீவனையும் சுதந்தரித்துக் கொள்வான். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, உங்களுக்கு ஒரு சத்தியத்தை நான் சொல்லுகிறேன். இயேசு கிறிஸ்துவின் வாயிலிருந்து புறப்பட்ட வார்த்தை இது. அவருக்காய் நிற்பதற்காக. ஒருவேளை நீங்கள் எதையாவது இழக்க நேரிட்டால் பயப்படாதிருங்க. உங்க சொந்தத்தை இழக்க நேரிட்டாக்கா, உறவுகளை இழக்க நேரிட்டாக்கா, உங்களுடைய பெஸ்ட் ஃப்ரெண்டுங்களை இழக்க நேரிட்டாக்கா, அவருக்காக, இயேசுக்காக, நீங்க செஞ்ச பாவத்துக்காக அல்ல, நீங்க ஏதோ தவறு செஞ்சுட்டு சில காரியங்கள் இழக்கிறதல்ல, இயேசுவை பின்பற்றுகிறதற்காக, இயேசுக்கு உண்மையாய் வாழுகிறதற்காக. இன்னைக்கு நீ ஞாயிற்றுக்கிழமை இன்னைக்கு வரலன்னா திருப்பி கூட பேசவே மாட்டோம்னு சொல்லி ஒருத்த பிடிவாதம் பிடிக்கிறானே, இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு இந்த ஒரு வாரம் போகாத, என் விருந்துக்கு வாழ்ந்து சொல்லி உன்னை அழைக்கிறானே, அந்த இடத்தில் இயேசுக்காய் நீ நிற்கும் பொழுது ஒரு மிக சிறப்பான ஒரு ஓட்டப்பந்தய, அதாவது இந்த ஒலிம்பிக்கில் ஓடுற ஓட்டப்பந்தய, அந்த பந்தயத்தில் ஓடுகிற அந்த ஒரு பெண்மணியினுடைய சரித்திரத்தை நான் வாசிக்கும் பொழுது, உலக பிரசித்தி பெற்ற ஒரு ஓட்டப்பந்தயத்துல அவர்கள் கலந்து கொள்ள ஒரு வாய்ப்பு கிடைத்தது. அவர்களுக்கு ஒரு எளிமையான குடும்பத்திலிருந்து போன ஒரு மகள், ரொம்ப ஆசையா இருந்தால் திடீரென்று அந்த நாள் அறிவிக்கப்பட்டது. அது ஞாயிற்றுக்கிழமை நாள். ஞாயிற்றுக்கிழமை நாள்ல அந்த இந்த நேரத்துக்கு ஓட்டப்பந்தயத்தில் கலந்துக்கணும் அப்படின்னு சொல்லி அறிவிக்கப்பட்டது. அப்ப அவங்க தாய் அந்த மகளை பார்த்து கேட்குறாங்க, ஞாயிற்றுக்கிழமையில இந்த ஓட்டப்பந்தயத்தில் கலந்துக்கணும்னு சொல்லி உன்னுடைய முயற்சி எல்லாம் அங்கே காமிக்கிறதுக்கு, உன்னுடைய திறமையெல்லாம் காமிக்கிறதுக்கு கடவுள் ஒரு வாய்ப்பு உண்டாக்கி இருந்தாரு.
ஆனால் ஞாயிற்றுக்கிழமையா இருக்கிறது என்ன பண்ணுனாங்களா? இல்லை, என் ஆண்டவருக்கு நான் முதலிடம் கொடுக்கிறேன், அந்த ஓட்டப்பந்தயத்தில் நான் கலந்து கொள்ளவில்லை. வாசிக்கும் பொழுது என் உள்ளம் உடைந்து விட்டது. அப்படி சொன்னாங்களா? சைலண்டா திரும்ப லெட்டர் கொடுத்துட்டாங்க. நான் இந்த ஞாயிற்றுக்கிழமை இருக்கிறதுனால அந்த பந்தயத்தில் என்னால் கலந்து கொள்ள முடியாது, நான் தேவனை ஆராதிக்க போக வேண்டும் என்று. பாருங்க, அவர்கள் சொல்லிவிட்டு கலந்துட்டாங்க. திரும்பவும் ஒரு சில நாட்கள் கழித்து அவர்களுக்கு ஒரு லெட்டர் வருகிறது. சொல்றார்கள், ஏதோ காரணத்தின் நிமித்தமாக அந்த ஓட்டப்பந்தயத்தின் அந்த பந்தயம் நடத்துகிற அந்த நாள் மாற்றப்பட்டு விட்டது, ஆக இப்பொழுது நீங்கள் கலந்து கொள்ளலாம். கர்த்தர் உயிரோடு இருக்கிறாருங்க, என்னைக்கும் ஜீவிக்கிறார். அவருக்காக நீங்க நிற்கும் பொழுது உங்களுக்காக அவர் நிற்பார். இதுதான் நம்முடைய வாழ்க்கையில் நாம் அனுபவிக்கிற சத்தியமான சாட்சிகள். அப்ப அங்க சொல்றாரு, என் நாமத்தின் நிமித்தம். இன்னைக்கு பாருங்க, இயேசுவை பின்பற்றுகிறதுக்கு தான், பின்பற்றக்கூடாதுன்றது தான் பிசாசனுடைய வேலை. ஆனா அவருக்காக நிற்கும் பொழுது அவர் நிச்சயமாய் நமக்காய் நிற்பார். ஹல்லேலூயா. இயேசுக்காய் நில்லுங்க, எந்த சூழ்நிலையும் இயேசுக்காய் நில்லுங்க. இயேசுவை முழு மனதோடு முதலாவது அவருக்கு இடம். வெறும் காத்தால இல்ல, நல்லா புரிஞ்சுக்காங்க, காத்தால மாத்திரம் அவருக்கு இடம் இல்லை, என் வாழ்க்கையின் எல்லா பகுதிகளிலும். அதனால் தான் சங்கீதக்காரன் சொல்லிவிட்டான், கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்திரிப்பேன், அவர் துதி எப்பொழுதும் என் வாயில் இருக்கும். பொழுதுனைக்க துதிங்க, நன்றி சொல்லுங்க, இயேசுவின் ஜெயம் சொல்லுங்க, துதிச்சுக்கிட்டே உங்க வேலையை பண்ணுங்க, பக்தி பாடல்களை கேட்டுக்கிட்டே உங்களுடைய காரியங்களை செய்யுங்க. கர்த்தர் உயிரோடு இருக்கிறார்.